மாமிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு விமன் குக்கர் ஒன் ஷாட்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு ஸ்பெஷல் டே தான். என்ன டே அப்படின்னா வந்துட்டு நான் செகண்ட் அட்மிட் தேர்ட் அட்மிட் ஸோ 3 பேரும் மீட் பண்ண டே இது. அதாவது மீட் பண்ண டே மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆன டே. அதாவது எங்களோட செகண்ட் இயர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரி. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒன் ஷாட் இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பேசி ஸ்ட்ரைட் ஒன் ஷாட்குள்ளே போகலான்னா அண்ட் ஒரு சின்ன விஷயம். ஸோ செகண்ட் அட்மின்க்கும் தேர்ட் அட்மின்க்கும் அதை நின்ட்டு அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ அதுக்குள்ளே போகலாம். ஸோ இது பர்சனலாக ஓகேவா. ஸோ வந்துட்டு பாவி ஹாஃப்ரீன் ஸோ 2 பேரும் வந்துட்டு எப்போவும் என் கூடயே இருங்க. ஸோ அதாவது லைஃப் முடிகிற வரைக்கும் வட்டத்து ஓகேவா. ஸோ என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் போக மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பண்ணுறதை பொறுத்து நான் போக மாட்டேன் ஓகேவா. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கணும். மாமி பி ஹாப்பிடி அண்ட் அப்ரின் பி ஸ்ட்ராங் ஓகே. ஸோ யாருக்காகவும் 2 பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, யாராக இருந்தாலும் சரி ஓகே. அண்ட் நம்ம 3 பேர் சேர்ந்து நான் நிறையா சண்டை போடலாம் ஓகேவா. சண்டைக்கு பஞ்சமே இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகலாம். அப்ரின் நீ சீக்கிரமாக ஓடி போகிற ஓகேவா. அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் பாவி நீ ஏதாவது பண்ணி நின்று ஓடி போனாலும் போயிடும் ஓகே. உங்கள் 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. இதெல்லாம் பர்சனல். இன்னும் வந்துட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப பர்சனல். அதாவது எப்படி சொல்கிறதுனா தெரியலையே. ஸோ வந்துட்டு ஒரு பர்சனல் அட்வைஸ் மாதிரி அண்ட் இன்னொரு பர்சனல் அட்வைஸு. ஸோ 2 பேரும் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி இது பண்ணாதீங்க ஓகேவா. அப்போ நான் சண்டை போட தான் செய்வேன் ஓகே. கோவப்படுத்தினாங்க ஓகே. ஸோ இனிமேல் கோவப்படுத்தாதீங்க அண்டு போதும்னு நினைக்கிறேன் இதுவே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம்டா. ஸோ இதில் 3 ஹீரோயின்ஸ் அண்ட் 3 ஹீரோஸ். நம்ம 3 ஹீரோஸுமே வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் நீங்கள் 3 கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நீங்களும் பிடிஎஸ் ஆர்மி. அது மட்டும் இல்லாமல் கிம். ஸோ கிம் வைன் வந்துட்டு முஸ்லீம் பொண்ணு ஓகே. அண்ட் வந்துட்டு பார்க் வைன் வந்துட்டு ஹிந்து பொண்ணு. ஜான் வைன் வந்துட்டு கிறிஸ்டின் பொண்ணு ஓகேவா. ஸோ 3 பேரும் வேறு ரிலீஜியன் பட் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே வாழ்க்கையில் அது வரைக்கும் நேராக பார்த்ததே கிடையாது. அண்ட் 3 பேரும் வந்துட்டு வீட்டு சாமி சொல்லிட்டேன்ல. ஸோ இந்த இன்டர்வியூ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட் ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம்டா. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு இன் இந்தியா. ஸோ 3 கேர்ள்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க, வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. சம்திங் ரேண்டமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக நம்ம ஜானுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. ஜான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்தா வந்துட்டு செம்ம ஷாக்கு. ஸோ அப்படி வானத்துக்கு போய் குதிச்சிட்ருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. டிக்கெட் கிடச்சிருச்சுடி, ஃபேன்ஸ் எனக்கான டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல எது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷாக்காக ஆகிட்டு அவளுங்களும் செம்ம ஹாப்பியாகிடுறாளுங்க. ஸோ 3 பேருக்கு சேர்ந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. 3 பேரும் போகலான்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு டைம் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியாச்சு. ஃபேன் சைனுக்கு கண்டிப்பாக போகிறாங்க கேர்ள்ஸ் 3 பேரும். ஸோ ஒரு 1 மந்த் அந்த மாதிரி இன்னும் டைம் இருக்கும். அண்ட் இதே சந்தோஷத்துலேயே கேர்ள்ஸ் 3 பேர் இப்படி மறந்துட்டுருக்காளுங்க. ஸோ இப்படி ஒரு 1 மந்த் லேட்டர். ஸோ 3 பேர் வந்துட்டு கொரியா கிளம்புறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ வந்துட்டு 2 பேரும் அதாவது பார்க்கும் ஜியானும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்காளுங்க. ஸோ அவங்க பிளேஸில் இருக்க ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம கிம் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கா. ஸோ வந்துட்டு நான் ஃப்ளைட் ஏற போகிறேன், ஃப்ளைட் வந்துடும் அப்படின்னு சொல்ல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும். ஸோ என்ன பிளான் அப்படின்னா வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் 2 பேரும் போயிட்டு கிம் வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் அங்கே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கொரியாக்கு போகிறது தான் பிளானு. அதாவது இவங்க சென்னையில் இருப்பாங்க கிம் ஓகேவா. ஸோ அந்த பிளானிங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஏறி வந்துட்டு வந்தாச்சு. ஸோ சென்னையை ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ ரீச் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே 3 கேர்ள்ஸும் அப்படியே பார்த்துக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே பிளேஸ் கொஞ்சம் ஒரு 1 hour 1/2 hour தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து சேர்றதுக்கு. ஸோ கடைசியாக 3 பேரும் பார்த்துட்டாங்க. ஸோ 3 பேர் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. 3 பேர் கண்ணில் எப்படியோ ஒரு தண்ணி எப்படியோ வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி கண் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ மாற்றி கையை க்ராஸாக வச்சுட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்து நீ பார்க் தானே, நீ இந்த பக்கம் பார்த்து கிம் தானே ஜியான் தானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ கேட்டு முடிச்சுட்டு தலையை அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது அப்படியே வந்துட்டு 3 பேர் அப்படியே அழகாக நோட் பண்ணுறாங்க. ஆமாம் அப்படின்னு மாதிரி அப்படியே டக்குன்னு சடனாக போய்ட்டு கத்திகிட்டே போய்ட்டு 3 பேர் அப்படியே சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 3 பேர் சேர்ந்து குதிச்சிட்ருக்காங்க. ஸோ மொத்த ஏர்போர்ட் இவங்கெல்லாம் கொஞ்சம் வியாடாக பார்க்குது. ஏன்னா ஓவர் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிடுறாங்க. அண்ட் ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி கிம் வீட்டுக்கு தான் எல்லோரும் போயாச்சு.
ஸோ போயிட்டு 3 பேர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நைட் ஆக சரி வான்னு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து அப்படியே தூங்கியாச்சு. ஒரு ஈவினிங் டைம் தான் வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் ஃப்ளைட்டு. ஸோ வந்துட்டு 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரே ரூமில் தூங்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ ஆகுது. ஸோ ஏஞ்சு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துட்டு சுற்ற போய் ஆச்சு. ஸோ மொத்தம் சென்னையவே வந்துட்டோம். ஆஃப்டர் தட் வந்துட்டு அந்த 1 டேவும் அப்படி முடியுது. கேர்ள்ஸ் 3 பேர் பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க நைட்டு தான். ஸோ வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி தூங்கலாம் நாளைக்கு காலைல ஃப்ளைட் இருக்குல்ல அப்புறம் தூங்கிட போகிறோம் சொல்லிட்டு 3 பேர் பார்த்து தூங்கியாச்சு. ஸோ நான் அடுத்த நாள் காலைல ஆகுது. ஸோ ஒரு 8 o'clock ஃப்ளைட் இருக்கும். பட் கேர்ளில் வந்துட்டு 4 மணிக்கெலாம் ஏஞ்சி உட்காந்து கிளம்ப ஆரம்பிச்சாட்டாங்க. ஸோ டெய்லியும் கிளம்பி வந்துட்டு 7 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளில வராங்க. ஸோ வந்துட்டு கிம்மோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரமா இரு அப்படி சொல்லிவிட்டு ஸோ அந்த அட்வைஸ் மாடலில் 3 பேரும் நினைஞ்சிட்டு வந்துட்டு ஒரு வேலையாக கிளம்பிடாச்சு. 7 மணிக்கெலாம் போயிட்டு ஃப்ளைட் வரக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. சரி இன்னும் 1 hour இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போயாச்சு. ஸோ உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிம்மை பார்த்துட்டு பார்க்கு பரவாயில்லடி உங்கள் வீட்டிலனாலும் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் எவ்வளோ தான் அட்வைஸு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் நீ எப்படி பர்மிஷன் வாங்கினா அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் அது ஏன்டி கேட்குற அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 நாளாக 2 பேர் காலையில் விழுந்து கிடந்தாண்டி அப்போ தாண்டி விட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க் சொல்லிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான். ஸோ வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வேளை எப்படி தப்பிச்சு வந்துட்டு அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ ஜான் உன் வீட்டில் அப்படின்னு கேட்க என் வீட்லையா அப்படின்னு மாதிரி வந்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கா ஜானு. நான் கொரியா போகிறேன் உங்ககிட்ட நான் வந்துட்டு பர்மிஷன்லாம் கேட்கல இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்ல. அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள் சொன்னால் நீ போகாமல் இருக்க போமா இஷ்டத்துக்கே பண்ணு அப்படின்னு மாதிரி அவங்க விட்டாச்சு. பரவாயில்ல ஜானு உன்னை மாதிரி நாங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு ஜான் அப்படியே சைடு இல்லை பார்க்குற 2 பேர்த்தையும் என்ன மாதிரி செத்துப்பீங்கடி நீங்களாம் என்ன நேரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. சரி வீடு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கே ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு ஃப்ளைட்டில் அரைவ் ஆகிடுச்சு. தென் வந்துட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயாச்சா. ஸோ அப்படி 3 பேரும் சேர்ந்து ஃப்ளைட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் 3 பேர்த்துக்கும். அப்படியே வந்துட்டு வரிசையாக போயிட்டு 3 பேர் ஒரே சீட்டில் அப்படியே ஒரு 10 hours லேட்டாக 3 கேர்ள்ஸும் வந்துட்டு கொரியா ஏர்போர்ட்டில் தான். ஸோ சியோலில் தான் அப்படியே ரீச் ஆகுறாங்க. ஸோ அப்படி கால் எடுத்து வைக்கிறாங்க. பட் அவங்க என்ன தான் வந்துட்டு மேலேருந்து இறங்கினாலும் அதாவது ஃப்ளையிங்லேருந்து இறங்கினாலும் பட் அவங்க கால் என்ன வந்துட்டு எப்படி சொல்கிறது குதிச்சுட்டே தான் இருக்குது. அவங்க சொல்லலாம் அது பறந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே 3 கேர்ள்ஸும் மறந்துட்டு இருக்காளுங்க சந்தோஷத்தில். ஏன்னா உண்மையிலே கொரியா வந்துட்டோமா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கேயும் கற்று வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டு உங்களை அப்படியே மொத்தமாக பார்க்குது. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு 1 week ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் 3 பேரும் ஒர்க்குக்கு போகிறாங்க. அவங்களோட ஒர்க்கில் தான் அதாவது அவங்களோட சேலரி அந்த மாதிரில தான். ஸோ ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வந்திருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேர்ள்ஸும் போயிட்டு ஒரே ரூமில் தான். ஸோ 3 பேர் வந்துட்டு பட்டில் பட்டு தூங்கியாச்சு. அப்படியே வந்துட்டு டைம் ஆகுது. அப்படியே நைட் ஆகுது. ஸோ ஜியான் பிடிச்சி வந்துட்டு கிம்மையும் பார்க்க எழுப்பிட்டாக்கா. ஸோ வந்துட்டு என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னவா 2 பேரும் எந்திரிங்கடி நைட் அவுட் போகலாம் கொரியாவில் அப்படின்னா சொல்ல. ஸோ வந்துட்டு பார்க்கா என் அம்மா அப்பா திட்டுவாங்கடி அப்படின்னா சொல்ல. ஆமாம் உங்கள் அம்மா அப்பாவை திட்டுறதுக்கு நம்ம ஃபேமிலி ட்ரிப் அடி வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா நம்ம 3 பேர் தாண்டி வந்திருக்கோம் நம்ம கொரியாவில் இருக்கோம் அப்படின்னு மாதிரி ஜான் சொல்ல. ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்புறாங்க. ஸோ 3 பேர் கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டு வரா. ஸோ வந்துட்டு ஜானை கிம்மை பார்த்துட்டு இப்படி வர போறியான்னு நான் சொல்ல. அப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்ல. நம்ம கொரியாவில் இருக்கோம் ப்ளீஸ் அதை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டோ அப்படின்னா சொல்ல. இப்போ நான்லாம் மாட்டுறேன்னா சொல்ல. ஸோ ஹிஜாப் போட்டிருப்பாவ. ஸோ அதை சொல்லிட்டுருக்கு நானும் மாட்டேன் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்ல. ஏன்டி வீட்டு இப்படி அடில் சாவுறீங்க அல்லாலாம் வந்துட்டு கோஷிக்க மாட்டாரா நீ நம்ம அப்புறமா வந்து அல்லாக்கிட்ட அப்பாலஜிஸ்ட் கேட்கலாம் இப்போ கழட்டி வச்சுட்டு வா அப்படி சொல்லிட்டு காஸ்டியூமெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு. ஸோ இவளே மாடம் நக்கியாச்சு. ஸோ மாடம் தான் இருந்திருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த ஹிஜாப் போட்டிருப்பா. ஸோ வந்துட்டு அல்லாலாம் கோச்சிக்க மாட்டார் வான்னு சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அல்லாக்கிட்ட அப்புறமா அப்பாலஜிஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ நானும் சேர்ந்து கேட்குறேன் வான்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து கிளம்பி போயாச்சு. அப்படியே வந்துட்டு நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஸோ கொரியான்றப்போ இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படியே கொரியா எல்லோரும் எவ்வளோ என்ஜாய் பண்ண அப்படியே நைட் அந்த என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சம் பிளேஸ்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் 3 பேர் இந்த க்ரௌடுக்குள்ளே வந்து போய் பார்த்தா வந்துட்டு ஏதோ ஒரு பாய் பேண்ட் வந்துட்டு சம்திங் ஏதோ ஈவெண்ட் போகிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அதாவது இறங்கி காரை விட்டு இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜான் பார்த்துட்டு இவனுங்களா அப்படின்ற மாதிரி அவன் யார் இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்கும் கிம்மை கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜான் வந்துட்டு ஒரு கேப்பாக ஃபேன் கேர்ள். ஸோ பிடிஎஸில் ஆரம்பித்து கடைசியாக இப்போ நியூவாக வந்துட்டு டெபியூட் ஆன ஃபேண்டசி பாய்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்க பொண்ணு.
ஸோ வந்துட்டு மொத்த கேபாப் ஸ்டானு அண்டு நம்ம கிம்மு பார்க் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு ஒன்லி பிடிஎஸ் ஸ்டான் மட்டுமே. ஸோ இப்போ வந்துட்டு கேட்டுட்ருக்க சில மச்சான் வந்துட்டு ஏடிபி வாய்ஸ்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு குரூப் பேர்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஓ ஐசி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காளுங்க. ஸோ வந்துட்டு குரூப் தெரிலன்னா என்ன சைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த நான் பார்த்துட்டேன் இந்த பசங்களையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்கா. ஸோ இருந்தாலும் இதுக்கும் ஃபேன் தானே. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் 3 பேர் சரி அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ பசங்களும் உள்ளே போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடும் கலைய ஆரம்பிக்குது. ஸோ 3 கேர்ள்ஸ் அந்த க்ரௌடை விட்டு வெளியே வராங்க. வரும்போது ஜேர்ன் சடனாக யார் மேலே இடிச்சிட்டு கரெக்டாக 2 பேரும் விழுக போகிறாங்க. ஸோ விழுக போகும்போது அவங்க இடிக்க வந்துட்டு எத்தாப்பில் வந்த பர்சன் வந்துட்டு மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ 2 வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கல் ஓடுது. ஸோ ஜான் ஃபேஸ் பார்த்துட்டா. இப்படியே வந்துட்டு பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே வரல. அந்த பர்சன் டக்குன்னு வந்துட்டு மாஸ்க்கு எல்லாத்தையும் மாட்டிக்கிறாரு. ஸோ யாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ணாரு. யாரும் பார்க்கல. ஜான் மட்டும் வந்துட்டு ஏஞ்சி சாரி அப்படி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு 2 ஸ்டெப் நடந்து போயிட்டு திரும்பி சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பர்சன் ஜான் எதாவது வியடாக பார்க்குறாரு போகிற வரைக்கும். அவருக்கு நம்மளை யாருன்னு தெரியலையா, இல்லை இவன் ஆமி இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. சப்கோர்ஸ் நம்ம ஜான் சங்குக்கு தான். ஸோ அவன் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜானும் போயிட்டு மியானே சாரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் இதுலேயும் கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படி வந்துட்டு ஜேகே பார்த்ததெல்லாம் சொல்ல கிடையாது வெளியே பயாஸ். ஸோ ஜேகே பயாஸாக இருந்து வெளியே சொல்லலை. அப்படி போயிட்டா. ஸோ எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே ஏன்னு வந்துட்டு இப்படியே அந்த நைட் அவுட்லாம் முடியுது. ஸோ இப்படியே ஒரு 12 o'clock மேலே வந்துட்டு 2 பேரும் அதாவது 3 பேர் வந்துட்டு அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ 1 week ட்ரிப் தானே. ஸோ 2 days இருக்குது இன்னும் ஃபேன் மீட்டுக்கு, அதாவது ஃபேன் சைனுக்கு. ஸோ ஆஃப்டர் அந்த ஃபேன் சைனை முடிச்சுட்டு ஆஃப்டர் 2 days இங்கே இருந்துட்டு கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. ஸோ இப்போ கேர்ள்ஸு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் கிளம்பி வந்துட்டு நைட் அவுட், அதாவது மார்னிங் அவுட்டு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி சியோவில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு பூசானுக்கு ட்ரெயின் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ சியோவில் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே பூசான் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ப்ளேஸ்க்கெலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த 2 days கேர்ள்ஸுக்கு அப்படி தான் போகுது. அப்போ மட்டும் வந்துட்டு ஏதாவது சில குரூப்ஸ் மட்டும் பார்க்குறாங்க. ஸோ ஈஸ்வல் தானே கொரியாவில். ஸோ இது மாதிரி வந்துட்டு அவங்களும் பாட்டு சரி அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இருக்கிற பசங்க எல்லாத்தையும் சைட் அடிச்சிட்ருக்கான். ஆப்வியஸ்லி மித்த கேர்ள்ஸும் தான். ஸோ 3 பேர் சேர்ந்த மாதிரி சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு பையனை விடுறதில்ல ரோட்டில். ஸோ அதே மாதிரி ஃபேன் சைனுக்கு முதல் நாள் நைட்டு. ஸோ கேர்ள்ஸ் 3 பேர் வந்துட்டு புசானில் ட்ரெயின் ஏறிட்டுருக்காங்க சியோலுக்கு வர்றதுக்காக. ஸோ அப்போயும் ஆக்சிடென்டலாக வந்துட்டு ஜேகேவை மீட் பண்ணுறா ஜான். அப்போவும் ஜேகேவோட ஃபேஸை பார்த்துட்டா. ஸோ ட்ரெயினில் வந்துட்டு சும்மாவாது வந்துட்டு புசான்ட்டு சியோல் வந்துட்டு வர வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். ஸோ அவரால் வெளியே இறங்கியும் ஓட முடியாது. அடுத்த ஸ்டாப் வந்தால் தான் இருக்கும். ஸோ கத்திர போகிறாளோ அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு அவருக்கு ஒரு விழுந்து போனால் நமக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அந்த பொண்ணுக்கு நம்மளை தெரியலையோ அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவர் யோசிச்சுட்டு வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ அங்கே பக்கத்தில், அதாவது ஜான் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜான் வந்துட்டு பார்த்தவும் எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஸோ அவள் நார்மலாக வந்துட்டு அவள் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ வந்துட்டு ஒரு வேலையாக வந்துட்டு ஸோ அவளை ரீச் பண்ணியாச்சு. ஜேக்கு இறங்கி ஓட்டான். ஸோ ஆளவே காணும். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு இது விஷயம் எதுவுமே வந்துட்டு மிச்ச கேர்ள்ஸ் 2 பேருக்கும் தெரியாது. ஸோ ரூமுக்கு போனால் வந்துட்டு ஜான் வந்துட்டு சுற்றி உட்கார வச்சுட்டு 2 பேர்த்தையும் இப்படி நான் ஜேகேவை பார்த்தேன்டி அப்படின்னு சொல்ல, நாங்கள் தான் பார்த்தோம் அந்த கெஃபேல அப்படின்னு சொல்ல, கெஃபேல அப்படின்னு சொல்ல, ஆமாடி போஸ்டர் வச்சுருந்தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, என்ன போஸ்டரும் சொல்லடி நேரில் பார்த்தேன்டி எது அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த 2 இன்சிடென்ட்டு சொல்கிறா. ஸோ ட்ரெயின்லேயும் அண்ட் அன்றைக்கி அந்த ஏடிபி பாய்ஸை பார்க்கும்போது நடந்த இன்சிடென்ட்டையும் சொல்லவே இல்லை. ஏன்டி அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் ஜேக்கோட ப்ரைவேட் லைஃப்பில் அப்படிமா சொல்ல, நீ நடத்த நீ மட்டும் பாட்டை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் 2 பேரும் வந்துட்டு அவதங்கத்தில் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சரி வீட்டை இப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டு தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போனோம்ல ஃபேன் சைனுக்கு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு கேர்ள்ஸ் 3 பேர் கிளம்பியாச்சு. ஸோ 3 பேர் ஒரே மாதிரி சேம் ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பட் நம்ம கிம் மட்டும் ஹிஜாபை தூக்கி மாட்டிக்கிட்டா. ஸோ புர்கா போட்டுட்ருக்க, என்னடி இத்தனை நாள் வந்துட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்னடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்படித்தாவா அப்படி சொல்லிட்டு. ஸோ 3 கேர்ள்ஸு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபேன்ஸு நடக்கிற ப்ளேஸ்க்கு ரீசார்ஜ் ஆச்சு. ஸோ வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு செக்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு கேர்ள்ஸ் 3 பேர் ஒரு 5th லைன் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ பாய்ஸ்லாம் இப்போ தான் வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிங்கிங் அந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ இப்படி அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு செக் எப்படி சும்மா ஆர்மி சைடு பார்த்துட்ருக்கான். அப்போ சடனாக அவன் ஐஸ் வந்துட்டு ஒரு பர்சன் மேலே அப்படி மீட் ஆகுது. ஸோ உங்கள் 2 பேரும் தான், அதாவது
கிம்மையும் ஜியானையும் தான் பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு பார்க் வந்துட்டு பார்க்கையும் ஜானையும் பார்க்குறான். ஸோ கிம் வந்துட்டு ஹிஜாப் போட்டிருப்பா இல்லையா, ஸோ பிளாக்கில் தானே இருப்பா. ஸோ வந்துட்டு 3 கேர்ள்ஸும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியாது. ஸோ ஒரு மாதிரி ஆஃப் சாரி மாதிரி இந்தியன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ப்ளூ வித் லைட் க்ரீன் அந்த ஒரு காம்பினேஷனில். ஸோ செம்ம ப்ரிட்டியாக இருக்காங்க. ஸோ ஜிகே பார்க்குறான். அப்படியே அவன் வயசு வந்துட்டு ஜியானை தான் மீட் ஆகுது. ஸோ ஜியான் மேலே அப்படியே பார்க்க இந்த பொண்ணு ஆர்மியா அப்படின்ற மாதிரி அவன் அப்புறம் ஏன் கத்தலை அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் மைண்டில் பல ஒரு தாட்டை இப்படியே போய்ட்டு பசங்க எல்லாரும் உட்கார ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஆரம் பக்கத்தில் ஜென்னு, அவருக்கு பக்கத்தில் ஜேஹோப் அண்ட் சுகா, ஜேகே, ஜிமன், வி அப்படி சொல்லிட்டு வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு கேர்ள்ஸாக வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. ஸோ வந்த கேர்ள்ஸ் எல்லோரும் ஸோ நம்ம கேர்ள்ஸு கிட்டத்தட்ட வர போகிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எப்படி நிற்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நிற்கிறது கிம்மு, அவளுக்கு அடுத்து பார்க்க, தென் ஜான் அப்படி 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. என்னன்ட்டு இப்போ ஆரம்பிக்கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் 3 பேர் அப்படி பசங்களை பார்க்க முடிக்கலாம் தண்ணி. ஸோ வந்துட்டு அப்படி நிற்கிறது தெரியுது. ஸோ நம்ப முடியலை அவங்களால நம்ம மீட் பண்ணிட்டோமா அப்படின்றத. ஸோ இப்போ வந்துட்டு யூ கேன் டூ இட் அப்படின்னு மாதிரி வந்துட்டு தம்ஸ் அப்லாம் வந்துட்டு ஃபைட்டிங் அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் 2 பேரும் கிம்முக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவள் தான் ஆரம்பமாக பார்க்க போகிறான். ஸோ இவளும் போயிட்டு ஆரம்பிக்கிட்ட உட்காந்து ஆரம்பிக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஆரம்பம் ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியில் வரீங்க, பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயம்லாம் கேட்டுட்ருக்காரு. ஸோ இவளும் பதில் சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ அவங்க ஃபேஸை பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்க பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ஃபேஸையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். ஸோ பார்த்தா வந்துட்டு காலில் தண்ணி தரையை ஊற்றிட்டுருக்கு. அச்சோ ஏமா அழுகிற அப்படின்னு மாதிரி வந்துட்டு தள்ளா தட்டி மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு இப்படி பேசிகிட்டே இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு கோல்டு ப்ரேஸ்லெட் எல்லா பாய்ஸ்க்கும் தான். ஸோ அதில் அவங்க நேம் இருக்கும். ஸோ இந்தியன் ஸ்டைலில் அவங்களோட நேம் எழுதியிருக்கிற மாதிரி. ஸோ கொடுக்க ரொம்ப ஹம்பலாக வாங்கிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அடுத்து மோன் ஆகி போகிறாங்க. என் பார்க் வந்துட்டு வர. ஸோ ஆரம்பிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அவரும். ஸோ ஆரம்பம் வந்துட்டு நீங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் 3 பேர் நிற்கும் போதே மாற்றி முஞ்ச பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னா சொல்ல ஓகே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்களும் இந்தியா தான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு பார்க் அவளோட கிஃப்ட் எடுத்து வைக்கிறான். ஸோ என்னது அப்படின்னு மாதிரி ஆரம்பம். ஸோ அது வந்துட்டு காஸ்டியூம். ஸோ இந்தியன் ஸ்டைலில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல். ஸோ நம்ம தமிழ் பாரம்பரியமான வந்துட்டு ட்ரெஸ் கோடு. ஸோ என்னது தோத்தி ஷர்ட் அந்த மாதிரி. ஸோ பசங்களோட ஒருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் கலர் அவங்களோட கலர் இருக்குல்ல. ஸோ அவனுக்குன்னா க்ரீன் கலர் மாதிரி. ஸோ சொல்ல வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு ஐஜியில் வந்துட்டு போஸ்ட் போடுறேன் நாங்கள் இதை வேறு பண்ணி அப்படின்னு சொல்ல ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே இவங்க போனால் இப்போ ஜான் வராங்க. ஜி வந்துட்டு ஆரம்பிக்கிட்டு உட்காந்துட்டு அப்படி கலங்கிருக்கு. ஸோ அல்லாத அப்படின்னு வந்துட்டு 3 பேர் சமாளிப்படுத்துறது தான் வேலையாக போகுது ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு. சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன். சரி ஜான் அவளோட கிஃப்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு பிளாட்டினமில் செயின். ஸோ நம்ம நம்ம உருட்டலாம் என்ன வேணால் உருட்டலாம். ஸோ பிளாட்டினம் தான். ஸோ காசா பணமா பிளாட்டினம்லாம் வந்துட்டு செயின். ஸோ வந்துட்டு எடுத்து வைக்க அதில் மெம்பர்ஸோட நேம்ஸ் எழுதியிருக்கு. அதாவது ஆரம்போட நேம் அதில் எழுதியிருக்கேன். ஸோ சம்திங் அதில் ஏதோ ஒரு பேர்ல் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ ஆரம் பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி அவர். ஸோ அவர் பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ ஹம்பர்லாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வந்துட்டு 3 ஆகி போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ 3 காசும் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜிமன் கிட்ட கிம் இருக்கா, அஞ்சேகை கிட்ட பார்க்க அண்ட் சுகா கிட்ட வந்துட்டு ஜான் அப்படி 3 பேர் இருக்காங்க. ஸோ ஜிக்கு என்ன தான் இந்த பக்கம் வந்துட்டு பிஸியாக இருந்தாலும் அந்த பக்கம் வந்துட்டு ஜானை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்துடுவா அப்படின்னு மாதிரி பாட்டே இருக்கான். ஸோ பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவன் யோசிச்சுட்டு ஸோ இந்த பக்கம் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் வந்துட்டு அதாவது இந்த பக்கம் ஜானும் சுகா வந்துட்டு அப்படியே 2 பேரும் கையெல்லாம் கோர்த்து வந்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவுட் ஆஃப் வேர்ல்டு போயிட்டாங்க. 2 பேரும் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ. ஸோ ஜானோட பயசைகள் சுகா. ஸோ 2 பேரும் வந்துட்டு நல்லா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு அப்படி நம்ம ஜேகே சைடு வந்தோம்னா ஜேகேவும் பார்க்கும் சம்திங் ரேண்டமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிஃப்ட்லாம் கொடுக்க வந்துட்டு அவர் அந்த கிஃப்ட்டை பற்றி விசாரிச்சுட்ருக்காரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜிமன் சைடு வந்தோம்னா ஜிமன் தான். ஸோ வந்துட்டு பார்க்கில் கிம் கிட்ட இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு எங்கே வாங்கினா அப்படின்னு சொல்ல நான் இந்தியாவில் வாங்கினேன் சொல்ல எனக்கே ஒரு 2 செட்டு வாங்கி தரியா அப்படின்னு வந்துட்டு சிமினும் 2 செட்டு தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல வாங்கி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல சார் வந்து ட்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து விசாரிச்சுட்ருக்காரு. இது எப்படி இதுக்குள்ளே வேறு ட்ரெஸ் எதுவும் காஸ்ட்யூம் எதுவும் போட்டுக்கலாமா இல்லை இது மட்டும் தான் ஒன்லி வேர் பண்ணுமா அப்படின்னு சொல்லலாம். போட்டுக்கலாம் நிறைய என்ன காஸ்ட்யூம் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல நீ என்ன போட்டிருக்க காஸ்ட்யூம் அப்படின்னு மாதிரி அவர் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கேர்ள்ஸ் 2 பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சொல்ல, "ஓ 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு ஜிம்முன்னு. ஆமாம்மா" அப்படின்னு நான் சொல்ல, "ஓ ஓகே." அப்படி சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. "இப்படி கண்ணு தெரியுமா? இல்லை நம்ம வந்துட்டு ஃபேஸை தூக்கி வச்சுக்கலாமா?" அப்படின்னு வந்துட்டு எல்லாத்தையும் பற்றி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இவரும் சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அனுப்பிவிடு வாங்கி, "உன் பேர் என்ன சொல்லு? நீ உன் பேர்லேருந்து என்ன வந்தாலும் நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன்" அப்படின்னு நான் சொல்ல, என் பேர் வந்துட்டு பார்க்கோயன்" அப்படின்னு நான் சொல்ல, "ஓகே பார்க்கோயன்னு என்ன இது வந்துட்டு ஹைபுக்கும் சரி விக்கிட்டுக்கும் வந்தாலும் சரி ஜிம்முன்ற பேருக்கு நான் வாங்கிப்பா" அப்படின்னு நான் சொல்ல, ஓகே ஓகேப்பா" அப்படின்னு நான் சொல்ல, என்கிட்ட கேட்கறத விட அந்த ஒருத்தர் எனக்கு பின்னாடி வருவா, அவகிட்ட கேளுங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஷாப்பே வாங்கி தருவா" அப்படின்னு நான் சொல்ல, அப்படியா?" அப்படின்ற மாதிரி அவரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல, அண்டு ஒப்பா ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு மாதிரி அவரு. அது இது கேர்ள்ஸ் வேர் பண்ணுறது, பாய்ஸ் வேர் பண்ணுறதுலாம் என்ன, ஸோ வியர் பண்ணால் சரி தான். எனக்கு என் ஃபேஸ் தெரியாமல் நான் வந்துட்டு சந்தோஷமாக சுற்றினா சேர்த்தான் அப்படின்ற மாதிரி அவரு. ஸோ வந்துட்டு சிரிச்சிட்ருக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டைமும் போகுது. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க கான்வர்சேஷன் எதுவுமே கண்டுக்கல. ஸோ கொஞ்சம் லைட்டாக தலை தான் உட்காந்துட்ருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அவன்கிட்ட இருக்க கேர்ள்கிட்ட பிஸியாக பேசிகிட்ருக்கான். ஸோ அதனால் யாருமே கண்டுக்கலாம். ஸோ இப்படி டைமும் முடியுது. ஸோ வந்துட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி வந்துட்டு கிம் வந்துட்டு டே கிட்ட போகிறா. ஸோ டே கிட்ட போகும்போது மட்டும் ஃபேஸை மட்டும் கீழே இறக்கி விட்டுட்டா ஃபேஸ் தெரியாத மாதிரி. ஸோ வந்துட்டு டே வந்துட்டு அந்த கிம்முக்கு முன்னாடி வந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ சம்திங் கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிஃப்ட்டை வந்துட்டு அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சுட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட பத்திரமா எடுத்து வைங்க, உடச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சம்திங் ஏதோ கிளாஸில் இருக்கு. ஸோ அப்படியே அவர் வந்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்படி திரும்பவே இல்லை. ஸோ அவர் இப்படி திரும்பிட்டுருக்காரு. அப்போ தான் சடன் அப்படியே திரும்புறாரு. அப்படியே வந்துட்டு அந்த ஐயில் தான் லாக் ஆகுறாரு. ஸோ ஐ மட்டும் தானே தெரியும் விசிபிளா. ஸோ அப்படியே இந்த ஐஸை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ காஜெல்லாம் போட்டு ஐ மேக்கப்லாம் போட்டிருக்கா. அண்ட் அந்த ஐயில் அட்ராக்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே அந்த ஐயை தான் குறுக்குன்னு பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே போகுது. என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு கிம்னா வந்துட்டு அப்படியே ஹேண்ட் ஒரு மாதிரி ஃபேஸ்க்கு முன்னாடி ஷேக் பண்ணேன். ஸோ அவர் வந்துட்டு நம்மளாம் இப்படி நம்மளாம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கேருந்து வரீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. அப்படி இந்த பக்கம் ஜிம்மனையும் பார்க்கையும் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ பார்க் வந்துட்டு உட்காரா. ஸோ ஜிம்மன்ட்டு ஹாய் அப்படின்னு மாதிரி வந்துட்டு எப்படி இருக்க பார்க்க அப்படின்னு மாதிரி பேரெலாம் சொல்லி கேட்க, என் பேர் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கிஃப்ட் எடுத்து வெளியே வைக்கிறான். ஜெனிஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எப்படி வெளியே போனேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. என்ன வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி, ட்ரெஸ் நான் கேட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ சம்திங் வந்துட்டு ப்ளூ வித் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னு மாதிரி ஆகுறா. அந்த பொண்ணு பிளாக்கில் தானே போட்டிருக்க அப்படின்னு கேட்க, பிளாக்கில் போட்டிருக்கா. ஆமாம், நீ வந்துட்டு உனக்கு சொன்னால் வந்துட்டு இந்த பொண்ணு போடுற காஸ்ட்யூம் வாங்கி தருவேன்னு சொல்லிச்சு அப்படின்னு நான் சொல்ல, அது வாங்கி தரேன் அப்போ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் ஜிம்முன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கா. சுச்சி முன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு டைம் முடிஞ்சோம் நான் சும்மா இல்லை. ஸோ சுகாவும் ஜியானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவுட் ஆஃப் வேர்டு போனது தான். அப்படியே வந்துட்டு அவங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு தான், ஹயாங் இந்த பொண்ணு சீக்கிரம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் கிளம்பி போவேன் வீட்டுக்கு, சீக்கிரமாக ஃபேன்ஸ் என்ன முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, சும்மா இருடா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கண்டுக்கல. ஸோ ஜேகே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கான். பாருங்கள் ஸ்டாஃப் இங்கே பாருங்கள் அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஸ்டாஃப் கிட்டே அந்த பொண்ணை வர சொல்லுங்கள், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவனை பாருங்கள் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. ஸ்டாஃபும் வந்துட்டு சார் டைம் முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்க வர்றான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜான் டாட்டா அப்படின்னு ஜான் டாட்டாலாம் காமிக்க ஜான் சிரிச்சுட்டே வரான். ஜேகே பாட்டு என்ன அங்கேயே உட்காந்துக்கிறியாம்மா பேசாமல் ஃபேன்ஸை முடிகிற வரைக்கும் அப்படின்னு கேட்க, இல்லை ஜேகே அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன அப்படின்வா ஜேகே வந்துட்டு ஒரே வயிற்றுச்சில் திட்டிகிட்டு இருக்க. ஜான் வந்ததுமே ஜேகேக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீ தானே அன்றைக்கி வந்துட்டு என்ன அந்த பசங்க வரும்போது, அதாவது பாய்ஸ் வரும்போதும் அண்ட் எனக்கு புசானில் ட்ரெயினில் வரும்போது நீ தானே பார்த்த அப்படின்னு மாதிரி சொல்ல, அது நீ தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஏன் நீ வந்துட்டு நான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, இன்னும் உன் பையன் நான் சுகாவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் தான், நான் உன் பையன் நீ எதுக்கு யார்ட்டையுமே கத்தலை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீங்கள் என் பையன் சைடெல்லாம் இருந்தாலும் உங்களுக்குன்னு ப்ரைவசி இருக்குல்ல, ஸோ உங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுற உங்கள் ப்ரைவசி எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஜான் தத்துவப்புறம் பேசிகிட்டு இருக்க. அப்படியே ஜிக்கி அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அந்த ஒரு வார்த்தையிலேயே. ஜூரோலே வந்துட்டு இப்படி சரி சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்து வெளியே வைக்கிறா. ஸோ ஜிக்கே பாட்டு என்ன இது அப்படின்னு மாதிரி வந்துட்டாங்க. இது நெக்லெட் அப்படின்னு மாதிரி சொல்லலை. ஸோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ ஜிக்கே பாட்டு அதை எடுத்து இப்படி மாட்டுறான். அப்போ வந்துட்டு ஸ்டாஃப் சார் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஜேகே திரும்பி ஒரு மாதிரி தான். ஸோ ஸ்டாஃப் எதுவுமே சொல்லலை. ஸோ ஜேகே எப்படி மாட்டிக்கிறான். நல்லா இருக்கா அப்படின்னா ஜேகே வந்துட்டு ஜான் கிட்ட காமிக்க. ஸோ ஜானுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ
மாட்டிக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டே சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த செயினை தான் டாலர் எடுத்து ஊற்றி பார்த்துட்ருக்கேன். நான் ஜேகே நேம் எழுதியிருக்கேன். அண்ட் சம்திங் ஏதோ அதுக்குள்ளே க்ளோ ஆகுது ரெட் கலரில். பாட்டு சிக்கின்னு எனக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. பாய்ஸ் எல்லாத்துக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு, எனக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல. எனக்கு மட்டும் என்ன லிக்விடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அது இது பிளட் டாட் அப்படின்னு நான் சொல்ல. பிளட் டாட் அப்படின்னு அவன் பார்க்குறான். ஆமாம் அப்படின்னு நான் சொல்ல. அது ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு மாதிரி கேட்க, அது நான் 7 பேருக்கும் பண்ணலான்னு தான் போனேன். பட் அவ்வளோ பிளட் எடுத்தால் நீ ஃபேன்சி எனக்குலாம் போக முடியாது, அந்த கனவு அப்படியே வந்துட்டு கலைச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒருத்தருக்கு மட்டும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு. ஓ உன் வயசு நான் அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. அப்படின்ட்டு எனக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பசங்களுக்கும் விளையாடுற மாதிரி சொல்ல. அவங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு மாதிரி அவர் ஆமாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு சரி சரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு ஸோ கிம் டேங் பக்கம் வந்தான் அப்படின்னா வந்துட்டு ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இவ்வளோ வந்துட்டு அவரோட கிஃப்ட் எடுத்து வைக்கிறா. ஸோ ப்ரேஸ்லெட்டு ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு சொல்ல. ஸோ இந்தாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுக்க, நீ எனக்கு மாட்டிவிடி எடுத்த அப்படின்னா சொல்ல. ஸோ பின்னாடி இருந்து ஸ்டாஃபு சார் அப்படின்னா சொல்ல. அப்படியே மாரஸ் பார்க்குறாரு இவர் திருப்பி. சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்ல. சரி எதுவும் பண்ணுங்கடா அப்படின்னு மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கடா மச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி அவங்க பாட்டு சரிங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க சைலண்டாக நினைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு டேவும் எடுத்து மாட்டி விட சொல்கிறான். ஸோ கிம்மையும் எடுத்து மாட்டி விட சிரிச்சிட்டே. ஸோ வந்துட்டு தன்னோட அவள் கையாலேயே ப்ரேஸ்லெட்டை மாட்டி விடும்போது அப்படியே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதில் எப்படின்னா டேங் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கும். ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ டே வந்துட்டு அதை மூஞ்சி முன்னாடி ஆட்டிட்டு போட்டு அழகாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையில அழகாக தான் இருக்குது. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க நான் சொல்ல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு உன் ஃபேஸை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல. ஃபேஸையா பார்க்கலாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. காமி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்க கண்ணில் கை வச்ச மாதிரி. அப்போது ஸோ சடனாக ஒரு சவுண்டு கன்சா சவுண்ட் கேட்டிருக்கு. கன் ஷாட்டு. ஸோ எல்லாம் காதை புத்தி கீழே உட்காடுறாங்க. ஸோ ஜிமின்னு இப்படி சொல்லிட்டு தான் எல்லாம் கத்துறாங்க. ஸோ வீலன்னு ஜேகே எல்லாரும். ஸோ வந்துட்டு இந்த பக்கம் இப்போ மட்டும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு கத்திட்டுருக்கேன் பார்க்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஜிம்மனுக்கு அந்த கன் ஷாட்டை ஸோ ரொம்ப வீரமான நம்ம பார்க் வந்து வாங்கி கேட்டால் கன் ஷாட்டை. ஸோ ஷோல்டரில் தான் கன் ஷாட்டு. ஸோ ஜிம்னிங் இது கத்திட்டுருக்கு. ஸோ பாய்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஸ்டாஃப்ஸ்லாம். ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல. சரி அவங்கள வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு ஜிம்மனையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பார்க்குன்னு கத்திகிட்டே போயிட்டான். ஸோ வந்துட்டு அப்படியே பாய்ஸ் 3 பேர் உட்கார வச்சுட்ருக்க. ஸோ வந்துட்டு ஜிம்மனை நான் வந்துட்டு பார்த்தே ஆகணும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். இல்லை சார் நீங்கள் போக முடியாது இந்த மாதிரி வந்துட்டு சொல்ல. ஸோ சீட் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கானில் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு கணத்தில் கை வச்சுட்டு அவங்க உட்காந்துட்ருக்கான். ஸோ வந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு ஷூட் பட்டனாலே அப்படின்னு சொல்ல. அதுவும் உண்மை தான். பட் என்கிட்ட அந்த பொண்ணு கிம்மு ஃபேஸை காமிக்கிறேன்னு சொல்லிச்சுடா அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு ஜிம்முன்னு பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை அந்த நாய்க்கு திமுறை பார்த்தியா ஃபேஸை பார்க்கலன்னு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல. உனக்கு வாங்க அவளான்னு கேங்க விடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி என்னமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் பார்த்தேன் சொல்ல. ஸோ விட மாட்டேறான் என் ஜிம்முன்னு. ஸோ ஜிம்மான கானில் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஸோ எல்லோரும் வந்துட்டு நீங்கள் 3 பேரும் தான். ஸோ வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மேஜர்லாம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தான் ரொம்பவே சொல்ல முடியாது. ஸோ லைட்டாக தான் அடிபட்டிருக்கோம். ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கண்ணாப்பெல்லாம் திட்டிருக்கீங்க பார்க்க கிம்மு அவனும் சேர்ந்து. ஸோ நீங்கள் 2 பேர் திட்ட வந்துட்டு சரி திட்டாதீங்க சொல்ல. ஏண்டி கன் ஷாட் சவுண்ட் கேட்டால் அவனை தள்ளி விட்டுட்டு நீ விழுந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னத்துக்கு போய் கன் ஷாட் பட்டாடத்தில் வீமங்கனை போய் விழுந்தாடினா சொல்ல. இருந்தாலும் நம்ம வாய்ஸில் தான் சொன்னீங்க பேசலன்னா அதை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேரும் சரி விட்டு சொல்லிட்டு சரி என்ன பிரச்சனை இல்லை வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிம்மா சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் நைட் ஆகுது. சரி அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேர் தூங்கியாச்சு. ஸோ வந்துட்டு பேஷண்ட்டான பார்க் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் காஸ்டியூமில் தான் வந்துட்டு தூங்கிட்டுருக்கா பெட்டில் படுத்து. ஸோ அவளுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டு படுத்துற மத்தியானம். ஸோ அவள் பேஷண்ட்டாக தரல. ஸோ 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு கிம் வந்துட்டு சேரில் உட்காந்தபடி தூங்கிட்டுருக்கான். அது சோஃபா இருக்குல்ல. ஸோ சோஃபா அங்கே இருக்குல்ல. ஸோ வெயிட்டிங் சோஃபா அதில் படுத்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு அப்படியே கேர்ள்ஸோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அதாவது ஐசியோட ரூமு அது டோரு. ஸோ டூர் பண்ணோன்னா அப்படியே வந்துட்டு 3 பசங்க அப்படியே மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டால் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஸோ முகமூடி கொள்ளைக்காரங்க மாதிரி 3 பேர் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ சவுண்டே போடாமல் உள்ள வந்துட்டு சும்மா போ பார்க் எழுப்பி பேசி அப்படின்னு டே சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜேகே ஆமாம் நாங்கள் வந்துட்டு இந்த 2
பொண்ணுங்க எழுந்திரிக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல சரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம விவேனுக்கு தான் ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பெட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பெட்டில் தான் ஜான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜான் வந்துட்டு அவன் மேக்கப்பு கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அது ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஸோ எங்கே இந்த கலரில் வந்துட்டு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ பாட்டிங்கன்னா வந்துட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏறல அப்படின்னு மாதிரி பாட்டுருக்காரு. என்ன காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு ஒரு பாட்டுருக்கு. ஒரு வேளை இதுலையோட்டி இதில் அப்படின்னு சொல்ல அங்கே போகிறான்னு அந்த பொண்ணு தான் பெட்டில் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. ஸோ போய்ட்டு தான் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு சோஃபா கீழே போகிறான். இந்த பக்கம் இருக்க பெட்டுக்கு டேங் வரான். வந்து ஃபேஸ் ஒத்து பார்க்குறான். இந்த முடிச்சு நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, யார் இந்த புதுசாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜியானை பார்க்குறான். ஏன்னா அவன் தான் மீட் பண்ணவே இல்லை ஜியானை, நம்மளால் எங்கே அப்படின்னு மாதிரி அவன். அப்போது இந்த பக்கம் ஜேகே ஸோ போயிட்டு இது இந்த பொண்ணு இல்லை, இது வந்துட்டு பார்க்கு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு. பார்க்கா இல்லை இது கிம் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு. ஆமாம் கிம் தான் அப்படி சொல்லிட்டு நம்மளால் காணாமல் சொல்லிட்டு அவன் டேங்கா அப்படின்னு சொல்ல என்னடா அப்படின்னு வந்துட்டு இங்கே போட்டான், இங்கே தானே அந்த கிம் பொண்ணு இருக்குது, ஓ அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு வர்றான். இந்த பக்கம் ஜேகே அந்த பக்கம் கொடுக்கணுன்னு வர்றான். ஸோ அப்படியே வந்துட்டு வந்த அவங்க வந்து அப்படியே வந்துட்டு கிம்மை தான் பார்க்குறான். ஸோ ஃபேஸில் எதுவுமே போடல. ஸோ ஹிஜாப்லாம் வேர் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் நல்லா தெரியுது, இந்த மூன் லைட் ஒரு டிம் லைட் மட்டும் தெரியுது. ஸோ இந்த மூன் லைட்டு டிம் லைட் அதனால் அது மட்டும் லைட்டாக தான் தெரியுது. ஸோ ஃபேஸை பார்த்துட்டு அல்மாரியே பார்த்துட்ருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு மாதிரி. ஸோ அவன் தான் ஃபேஸை பார்க்கல. ஸோ இப்போ பார்த்து தான் அவனுக்கு சந்தோஷத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பெட்டில் பார்த்த மாதிரி வந்துட்டு ஜேகே சொல்லி பக்கத்தில் கொஞ்சம் மூஞ்சி எப்படி க்ளோஸ் சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் வந்துட்டு அந்த ப்ரைவேட் லைஃப் அந்த பற்றி டைலாக்லாம் பேசியிருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் ஞாபகம் ஜான் பேசியிருப்பாள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த புக்கு சும்மா பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் எழுப்புறன்ற பேரில் வந்துட்டு கிம் எழுப்பி விட்டுட்டான். ஸோ கிம் எழுச்சிட்டு யார் அப்படின்னு மாதிரி சொல்லி கத்துறதுக்குள்ளே அப்படியே வந்துட்டு வாய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு ஜான் ஏச்சிட்டா யாரா நீங்கள் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே படத்தை இருந்தோம் டக்குன்னு எழுந்துச்சு இவன் மேலே வந்துட்டு கிளைம் பண்ண மாதிரி உட்காந்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஜான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஜேகேவை பிடிச்சி கீழே தள்ளிட்டு இவன் மேலே உட்காந்துட்டு யாரா நீடி சொல்லிட்டு கற்ற போக ஜேகே திருப்பி இவளை பிடிச்சி கீழே வந்துட்டு போட்டுட்டு இவன் மேலே உட்காந்துட்டு வாய் டைட்டாக பிடிச்சி க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். ஹேண்டை ஒரு கையில் பிடிச்சிட்டு அண்ட் ஒரு கையில் வந்துட்டு மாற்ற க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ மேலே ஏறி உட்காந்துட்டான். ஸோ ஃபுல் வெயிட்டு போட்டு உட்காரல அசை கூட முடியல. யாரா நீங்கள் அப்படின்னு இருக்கும் போதே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ வந்துட்டு ஃபேஸ் இன்னும் மாஸ்க் எல்லாம் போட்டிருப்பானுங்க கேப் எல்லாமே. ஸோ இந்த பக்கம் ஜான் கண்டுபிடிச்சிட்டு அது ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஷாக்லேயே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஐஸும் தான் மீட் ஆகிட்டுருக்கு. அப்படியே அவங்களுக்குள்ள ஐ கான்டெக்ட் போய்ட்டுருக்கு. அந்த பக்கம் வந்துட்டு கிம்முக்கும் வேக்கும் அப்படி தான். ஸோ அவங்களுடைய ஐ கான்டெக்ட்டு அந்த ஐயில் தான் மறுபடியும் டேங்க் ஃபால் ஆகுறான். இந்த பக்கம் வந்துட்டு ஸோ ஜேகே வீமாப்பா அந்த பொண்ணு எழுப்புறாடினு கத்திட்டு இந்த பக்கம் இன்னும் ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மனும் பார்க் எந்திரினா சொல்ல யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கு. ஸோ வந்துட்டு மாஸ்க்கு கேப்லாம் மட்டும் நான் தான் ஜிம்மன் அப்படின்னா சொல்ல ஜிம்மன் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதை அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் எல்லாம் நாம லைட்டாக வந்துட்டு இப்படி உட்காந்துருக்காங்க நீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மன் கூட வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இன்னும் ஜேகே வந்து அவனும் அதே போஸ்ட்டில் இருக்கான். ஏன் ஜேகே அப்படின்னு வந்துட்டாங்க என்னடா அப்படின்னு மாதிரி வந்துட்டு சவுண்டு மட்டும் வருது. நான் நல்லா பண்ணுறேன்ல நாங்கள் பண்ணுறோமோ இல்லை நீ நல்லா பண்ணுறடா இறங்குடா இன்னைக்கு கூட மாட்டதான் போதும் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ அப்போ தான் எந்த மாதிரி போஸில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுது. டக்குன்னு 2 பேரும் பிரிஞ்சு போய்ட்டு உட்காந்தாச்சு. ஸோ லைட்லாம் போட்டுட்டு இன்னும் அந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல. ஸோ விட மாட்டேன்ட்டாங்க அதனால தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மன் அது வந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல. என்ன தெரியும்னா கேட்க அது பார்க் உன்னோட பிரேவட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வந்துட்டு பர்சனல் பாடி கார்டு ஆயிரு அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ இது வந்துட்டு ஜானு இந்த நாய்க்கே ஒரு பர்சனல் பாடி கார்டு தேவைப்படும் போல். இதில் வந்துட்டு ஜிம்மனுக்கு எது பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்ருக்க. அது ஜிம்மன் அப்படின்னு சொல்ல நீ தான் வர்ற உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், நீ வந்துட்டு என்னோடய பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு சொல்ல. வந்துடுவேன் இல்லாட்டின் மாதிரி அவர் ஒரு 1 மந்த் லீவ் எடுத்துக்கோ அப்புறமா அப்படின்னு மாதிரி சொல்ல. ஓகே அப்படின்னு மாதிரி சரி அப்படின்னு மாதிரி மாட்டிகிட்டு இருக்கா. இந்த பக்கத்தையா அங்கே மிஸ் கிம் நீங்கள் வந்துட்டு இனிமேல் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் ஓகே தானே அப்படின்னு சொல்ல. ஓகே தான் அப்படின்னு சொல்ல. உனக்கு எந்த பிரச்சனைனா நீ நாளையிலேருந்து வந்துடுவா இல்லை அப்படின்னு சொல்ல. இல்லை அது வந்துட்டு வீட்டில் பர்மிஷன்லாம் கேட்கணும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும், ஒரு 1 வீக் கொடுத்தா போதும், நாங்கள் ஒரு 2 days கழிச்சு போயிட்டு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல. அப்படி ஓகே அப்படி சொல்லிட்டு வரும். சரி 1 வீக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. ஸோ இந்த பக்கம் ஜான் ஜேகே காமிச்சோன்னா
ஜேகே வந்துட்டு நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் சொல்ல, ஓ மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கே நீ வந்து இனிமேல் பிகேல மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நல்லா இருக்கே அப்படின்னு ஜானி கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்து நான் சொல்ல, உங்கள் வீட்டில் பர்மிஷன் எதுவும் கேட்கணுமா என்ன? தேவையில்ல தேவையில்ல, நான் போயிட்டு என்னோட திங்ஸை மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் சொல்ல, ஓ சூப்பர் அப்படின்னு வந்து ஜேகே ஆகும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பசங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் இடத்துல கிளம்பியாச்சு. இந்த பக்கம் 3 கேர்ள்ஸ் வந்துட்டு நம்ம முல்ல ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு பிகிலில் வேலை கிடைக்க போகுது. ஸோ கேர்ள்ஸ் 2 பேர் அதுக்கே மூஞ்சான்னு வந்துட்டு பார்க்கிறத பார்த்து தான், நல்ல வேலைடி நீ குண்டடி வாங்கினதில் வந்துட்டு எப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்னு நான் சொல்ல, ஆமாடி ஆமாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க. சரி அதை விடு, வீட்டில் வந்துட்டு எப்படி பர்மிஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு அது ஆமாம்ல அப்படின்னு மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சுஜானந்த் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, என் போகணுன்னு சொன்னாலும் போகாதுன்னு சொன்னால் நான் மறந்துடுவேன். என்ன சொல்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேரும் போயாச்சு. அதாவது இங்கேருந்து இந்தியாவுக்கு ஒரு 2 days லேட்டர் ஸோ கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜானை காமிச்சோன்னா ஜான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருக்கு, நீங்கள் போகணும்னு சொன்னாலும் போகாதுன்னு சொன்னால் நான் போக தான் போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போவும் போகல அப்படின்னு சொல்ல, சொன்னால் கேட்கவா போகிறேன் போ அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்லல. ஸோ எவ்வளோ பேக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஃபஸ்ட் டேலே கேட்டாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இன் சென்னை செகண்ட் மேம் வாப்பா வாப்பா ப்ளீஸ்ப்பா போகிறப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஸோ வந்துட்டு ஏன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் வாப்பா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கெஞ்சுன்னு கெஞ்சிடான். ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு ஏம்மா அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இல்லைம்மா வேணாம் நீ போக வேணாம், அவனை ஒன்றெல்லாம் விட்டுட்டு எப்படி நாங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா வாப்பா ப்ளீஸ் செல்ல வாப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ எனக்காக வந்துட்டு அதாவது எங்களுக்காக பார்க்க உயிரை பணியை வச்சு வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்காப்பா அப்பா அப்படின்னு நான் சொல்ல, அப்பா ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி வந்துட்டு கெஞ்சிட்ருக்கான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் அதாவது அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஸோ அவங்க அண்ணன் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பா எப்படிப்பா அவளை அனுப்பலாம், அதெல்லாம் அனுப்பாதீங்க வாப்பா அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல, ஸோ வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க அண்ணன் பக்கத்துலேயும் போயிட்டு, மகன் நீ மட்டும் வந்துட்டு சொல்லலை, அண்ணியை பற்றி வீட்டில் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அடக்குள்ள பிசாசாடி பாட்டு தங்கச்சி போட்டும்ப்பா, நானே வேணால் கொண்டு போய் குறையில கூட விட்டுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அப்படி மாற்றிக்கிட்டான். ஸோ வந்துட்டு இப்படி ஒரு வில்லத்தனமாக வந்துட்டு சிரிச்சுட்டு வாப்பா போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க வாப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ இவரும் ஓகே சொல்லிட்டு சந்தோஷம். ஸோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு தான் இந்த இதுக்கெலாம் பயப்பட வேண்டிய நிலைமையாக போச்சு அப்படின்னா அவர் தலை வச்சுட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 1 day வாங்கிட்டாங்க. ஸோ ஜான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டா ஒரு 1 day பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்கு. ஸோ அவங்க அப்பா கலர் 2 நாளைக்கு வந்திருக்கா, அம்மா கலர் 2 நாளைக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு வாரம் கெஞ்சோன்னு கெஞ்சினதுக்கப்புறம் தான் வீட்டில் விடுறாங்க. ஸோ இப்படியே கெஞ்சி கதறி வாங்கிட்டா. ஸோ பர்மிஷன்லாம் வாங்கி சரி கிளம்பான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் 3 பேர் சேர்ந்து தான் கொரியாக்கும் போகிறாங்க. ஸோ ரீச் பண்ணோடனே இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக பிகேட சேர்ந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பாடி கார்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு, ஸோ அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாட், செகண்ட் ஃப்ளாட்டு, தேர்டு ஃப்ளாட் அது மாதிரி வந்து வரிசையாக 3 காமிச்சிட்டு இது 3ல் வந்துட்டு 3 பேர் மாற்றி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் போதும் அப்படின்னு சொல்ல, ஒன்று போதுமா அப்படின்னு மாதிரி அவர் போதும் நாங்கள் 3 பேர் தனியெல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல. ஸோ 3 கேர்ள்ஸும் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறத விட தனியாக இருந்தால் வந்துட்டு அந்த 3 வீடும் வந்துட்டு விட்டால் வந்துட்டு என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ அவங்களே நம்ப முடியாது, அவங்க கேர்ள்ஸ் 3 பேர்த்தால. ஸோ நாங்கள் 3 பேர் ஒரே இதில் இருந்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே உங்கள் விஷ் அப்படி சொல்லிட்டு அவரும் சரி அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு இதை மட்டும் கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ கேர்ள்ஸ் 3 பேர் போயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களால நம்பவே முடியல, நமக்கு பிக்கியில் வேலை கிடச்சி அது வந்து நம்ம வயசு மூஞ்சி பார்த்துட்டே இருக்க போகிறாள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லாம் வந்துட்டு போகணும் பிக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தூங்கியாச்சு. ஸோ அதனால காலைல ஏஞ்சி கிளம்பி வந்துட்டு அப்படி கேப்லாம் வருது. ஸோ கேபில் ஏறி போகிறாங்க. ஸோ போனேன் வந்துட்டு இப்படி ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ பார்க் வந்துட்டு எப்போவுமே ஜிம்மின் கூட இருப்பான். அண்ட் கிம் வந்துட்டு எப்போவுமே டேங் கூட தான் இருப்பான். மாதிரி நம்ம ஜான் அப்படி கிடையாது. ஸோ அவள் வந்துட்டு மொத்த பிக்கிட்டுக்குமே வந்துட்டு அவள் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ வந்துட்டு அதிகமாக ஜேகே கூடவே இருக்க முடியாதுல்ல. பட் ஜேகே வந்துட்டு எப்போவுமே இவளை வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் மேக்கப் போட சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவன் இல்லாத போலலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் போது ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு இவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த 1 monthல் வந்துட்டு நம்ம கிம்முட்டு அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வெளியே யாருக்குமே தெரியாது. அவங்ககிட்ட வந்துட்டு எப்படி சொல்ல டேட் பண்ணிகிட்ருப்பாங்க, சீக்ரெட்டாக ரொம்ப சீக்ரெட்டாக டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவன் இது வந்துட்டு கேர்ள்ஸ் 2 பேருக்கு கூட தெரியாது. சரி சொல்லிட்டு இப்படி ஒரு டைம்லாம் போகுது. ஸோ இப்படிலாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது 1 day ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க 47 மெம்பர்ஸும். அதாவது ஜேகே இப்போ தான் வரான். ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு எல்லோரும் டிஸ்கஷன் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம வியோட ஆளும்
ஜிம்மனை நான் உட்காந்துட்டு வீக்கிட்டேயும் ஜிம்மன்கிட்டயும் அதாவது அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டும் பாடி கார்டும் அந்த மாதிரி 2 மித்த மெம்பர்ஸ் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு இதில் நம்ம ஹயாங்லைன்ஸை விட்டு மறந்துட்டோம் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்றதுவே. ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க மட்டும் தனித்தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம ஆள் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவன் பாட்டு ஸோ ஸ்டாஃப் கிட்ட எங்கே ஜான் மேக்கப் போட சொல்லுங்க அப்படிமா சொல்ல மேக்கப் போடுவா ஆமாம் மேக்கப் போடணும் ஆளை கூப்பிடுங்க அப்படிமா சொல்ல. ஸோ வந்துட்டு வேற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க. ஸோ அவங்கள பாட்டு நீங்கள் வரீங்க ஜான் எங்கே அப்படி மாதிரி கேட்க சார் அவங்க ஏதோ டேக் ஸ்டிக் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப் போடுறதுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல எது அப்படின்னா ஜேக்கு யாரைக்கிட்ட அனுப்புனீங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் வேகமாக வந்துட்டு டேக் ஸ்டே இருக்கு ஃப்ளோருக்கு தான் போகிறாரு. ஸோ அங்கே போன ஜான் மேக்கப் போட வந்தாலும் எதுக்கு வந்தாலும் தெரில. ஸோ வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ யோன்ஜன் கூட ஸோ யோன்ஜனும் வந்துட்டு அவன் வந்துட்டு செம்மையாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ செம்மையாக அப்படியே வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசுகிறாங்க. ஜெக்கிக்கு வயிறுலாம் எரியுது. ஸோ ஜெக்கி சியான் அப்படின்னு கத்துறான். ஸோ சியான் திரும்பி பார்க்குறா. யோன்ஜனும் திரும்பி பார்க்க மித்த மெம்பர்ஸும் பார்க்குறாங்க. ஸோ டெக்ஸ்டி மித்த 4 பாய்ஸ் எல்லோரும் அப்படியே 5 பாய்ஸ் மொத்தமாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஜெக்கே ஹேங் அப்படின்னு எல்லா பாட்டையும் நிற்க நீ எப்படி ஒன்றா இங்கே அனுப்புனது வா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். உனக்கு மிக்கப்பட வேறு ஆளே கிடைக்கல யோன்ஜோன்னு அப்படின்னு சொல்ல யோன்ஜோன் பார்க்குறான். இப்போ எதுக்கு நம்மளை இப்படி கத்துறாரு அப்படின்னு மாதிரி பார்க்க போகலாம் சொல்லிட்டு கைப்பிடிச்சி தரத்து வந்துட்டு வர சார் விடுங்க சொல்லிட்டு வேண்டாச்சு. ஆனால் மூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். சொல்லிட்டு நேரம் அங்கே போகக்கூடாது சொல்லிட்டு இங்கே வந்து ஸோ கண்ணா பின்னான்னு திட்டுறான். பிடிச்சி வந்துட்டு ஜியானையும் சரி ஜியான் அனுப்பி வச்ச ஸ்டாஃபையும் சரி 2 பேரும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இவங்க பண்ணுறதுலே தெரிஞ்சிச்சு ஜேகே வந்துட்டு ஜியானை லவ் பண்ணுறான் அப்படின்றது. ஸோ அது ஜியானோட அறிவே கேட்டலை மித்த எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணலை. பட் வந்துட்டு சரி அவன் சரி இல்லை அப்படின்னு வந்துட்டு ஜேகே எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படி தான் டைம்லாம் போது ஒரு 1 வீக் லேட்டர் வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஜேகே கிடையாது. ஸோ டேங்கும் பார்க்கும் எங்கேயோ போகலாம் கிம் டேங் அண்ட் கிம் வந்துட்டு 2 பேரும் தாய்லாண்டுக்கு போகிறோம் சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஒர்க்காக போகிறோம் சொல்லிட்டு ஆனுங்க. ஸோ வந்துட்டு பிஏ கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட் ஓகே. ஸோ வரணும் அப்படின்னா சொல்ல சரி கூப்பிட்டு போங்க சார் என்ன சொல்ல ஓகே அப்படி சொல்லிட்டு இவெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு திருப்பி போகிறதுக்காக பிளானு சொல்லிட்டு நான் தனியாக உருவான மச்சான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மனும் சேர்ந்துக்கிறான். ஸோ ஜிம்மன் போனால் ஜெக்கே போகாமல் இருப்பானா. ஸோ வந்துட்டு இவன் நானும் வரணுமா சொல்ல சரி பண்ணிட்டு ஜிம்மன் வந்துட்டு சரி நான் பர்சனல் பாடி கார்டெலாம் எங்கேயாவது போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையும் கூப்பிட்றதுக்காக பர்மிஷன்லாம் வாங்கிட்டான். இந்த பக்கம் தான் ஜேகேஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி போயிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட அது மேனேஜர்கிட்ட நான் வந்துட்டு ட்ரிப்பு போகிறேன் தாய்லாண்டுக்கு வெக்கேஷன் ட்ரிப்பு. ஸோ என் கூட ஜான் வரணும் அப்படின்னு சொல்ல சார் ஏன் சார் ஜான் அப்படின்னு சொல்ல எனக்கு மேக்கப் போடணுங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல மேக்கப்பா சார் போகிறது வந்துட்டு வெக்கேஷனுக்கு அங்கேயும் மேக்கப்பா ஆமாம் நான் வந்துட்டு தூங்கும்போது கூட மேக்கப் போட்டு தூங்குவேன். இப்போ வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனுப்ப முடியாது. மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஆனால் அனுப்புவாங்களா அவங்க பர்சனல் பாடி கார்டு கிடையாது அசிஸ்டன்ட்டும் கிடையாது. அப்படி 2ல் இருந்தாலும் அனுப்பலாம் இப்போலாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல ஸோ வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல சரி என்ன சார் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் ஸ்டாஃபுக்கெலாம் இருக்கேன். அப்போ வந்துட்டு ஜேகே எங்க அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க இவங்க போனால் தனியாக தானே இருப்பாங்க பாவமாக தெரில ஜானை பார்த்தா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இப்படி வியடாக பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டாஃப்லாம். ஸோ இது எதுவுமே தெரியாமல் ஜான் எங்கேயோ இருக்கான் அளவே காணவன் எங்கேயோ இருக்கான். சொல்லிட்டு ஜேகே சரி விடுங்க நாங்கள் வந்துட்டு லீவு போட்டுட்டு நான் கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்லி என்னமோ பண்ணுங்க சார் போங்க சார் என்னமோ சொல்லி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஜானே புட்டுச்சு இழுத்துட்டு வந்துட்டு ஜேகே கிளம்பியாச்சு தாய்லாண்டுக்கு தான். ஸோ வந்துட்டு அப்படியே வெக்கேஷன் தானே ஸோ போயிட்டு அவங்க வந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி 1 டே வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 6 பேர் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்க ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஸோ அப்படி உட்காந்து இப்படி ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்துட்டு பிரைட் வராரு. ஸோ பிரைட் யாரும் தெரியுமா ஸோ தெரியாமல் இருக்குமா ஸோ நம்ம பிரைட்டு தான். ஸோ பிரைட்டு மாமா அந்த பக்கம் வந்துட்டு வராரு பாட்டு ஹே வாட்ஸ்அப் ப்ரோஸ் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அப்படி விமனுக்கு பாட்டு இருக்கு ஹே பிரைட்டு வாப்பா வா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாரை வாட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஜியான் அப்படியே வந்துட்டு பிரைட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ விட்டா பிரைட்டு முழுங்கிடுவார் போல் ஜியானும் ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பார்க்குக்கு இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் யாரும் தான் டக்குன்னு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ பிரைட்டாக தெரியும் இருந்தாலும் வந்துட்டு தெரியும் யார் பட் இந்த ஃபீஸை தெரியும் பட் யாருன்னு தெரில அந்த மாதிரி தான் வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஸோ பேரை மறட்டமே அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கே பார்த்தோம் அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்ருக்கா. அந்த பக்கம் வந்துட்டு கேம சொல்லிட்டு எனக்கு தண்ணி வேணா பார்ப்பேன் அப்படின்னு மாதிரி அவன் அப்படி பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன் பிரைட்டு வந்தால் என்ன நெட்டு வந்தால் என்ன பார்க்கலையே இந்த மாதிரி வண்டிவேன் நான் பார்க்கல அங்கே அப்படின்னு மாதிரி சொல்ல நீ பார்க்க மாட்டேன் அப்படி மாதிரி வந்துட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் என்னாச்சியான்னு பிரைட்டு
ஆமாம்மா அப்படின்னு மாதிரி அவள் எது அப்படின்னு மாதிரி பிரைட்டு பார்க்குறான். பிரைட் உங்களுக்கு எதுவும் மேக்கப் ஆர்டிஸ்ட் எதுவும் பர்சனலாக தேவைப்படுதான்னு சொல்லுங்கள். நான் கீழ இருக்க வேலையை விட்டுட்டு உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல, ஸோ பிரைட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஓ அப்படியா சரி அப்படின்னு மாதிரி அவரும் சிரிச்சிட்ருக்காரு. ஜிகே பாட்டு சிரிப்பு பிடிக்கும். நீ சாகுற வரைக்கும் நீ செத்து போனாலும் வந்துட்டு கடைசி மூச்சு வரைக்கும் நீ வந்துட்டு பிக்கிட்டுக்கு தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவர் ஸோ வந்துட்டு வியாடாக பார்க்குறாரு பிரைட்டு. சரி ரைட் அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. சரி அவனோடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு பிரைட்டும் ஜானு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. ஸோ செக் எடுக்க விடுவான். ஸோ 2 பேருக்கும் நடுவில் பூந்து வந்து நின்றுட்டு இப்போ எடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பையன் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட்றானே அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா ஜானு. ஸோ இவன் பண்ணுற ஆக்டிவிட்டியிலே தருது பிரைட்டுக்கு. சரி வந்துட்டு தலைவன் சரியில்லை அப்படின்னு மாதிரி வந்துட்டு பாட்டு சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரைட்டு வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அது பேர் தெரில, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயாச்சு. ஸோ வந்துட்டு விடுங்கடா அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. சரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எடுத்த ஃபோட்டோவே உட்காந்து ஜான் பார்த்துட்ருக்கா. எவ்வளோ அழகாக இருக்காரு பிரைட்டு மாமா அப்படின்ன மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கா. அண்ட் வந்துட்டு தாய்லாண்டில் இருக்கிற எல்லா பைசையும் வந்துட்டு விடாமல் வந்துட்டு சைட் அடிச்சிட்ருக்கா ஜானு. ஸோ வந்துட்டு ஜேகேக்கு தான் ப்ராணம் போகுது. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு இவளை வந்துட்டு மித்த பசங்கக்கிட்ட இவகிட்டேருந்து மித்த பசங்களை காப்பாற்றுறதுக்கே வந்துட்டு ஜேகேக்கு டைம் போயிடுது. ஸோ வந்துட்டு அவன் யோசிக்கிறான் நல்ல வேளை கூட நம்ம கொரியாவில் வெளியே போகல, தாய்லாண்டுக்கே இந்த ரியாக்ஷனை கொரியாலாம் கூப்பிட்டு போயிருந்தா அவ்வளோதான் போகல அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இனிமேல் அவங்களை வெளியவே கூப்பிட்டு போகக்கூடாது, நல்ல வேலை இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம். ஸோ பங்கமாக சைட் அடிச்சிட்ருக்கா. ஸோ அப்படி கிம் சைட் பார்த்தோன்னா கிம் வந்து டேவை தவிர வேறு யாரையும் பார்க்குறதில்ல. அண்ட் நம்ம பாரு சைடு வந்தோன்னா பாருக்கு ஒரு சாம்பார் சாதம் அது வந்துட்டு சிமினி சைட் அடிக்க சொன்னாலே அழுவும் அந்த கேட்டகிரி. ஸோ வந்துட்டு அது எங்கள் மித்த பசங்களாம் சைட் அடிக்க ஸோ ஜான் தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் வியூவெல்லாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு இங்கே வந்து கிளம்பி எல்லோரும் வந்துட்டு கொரியா போய்ட்டு ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி அங்கிட்டு ஒரு 1 மந்த் போகுது. அப்போ வந்துட்டு பார்க்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்க்குக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ பார்க் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ பசங்களாம் தான் உட்காந்துட்ருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஜான் இன்க்ளூடிங். ஸோ எல்லோரும் உட்காந்துருக்கு. ஸோ வந்துட்டு உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கா ஜான் ஜேகேக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு மேக்கப் போட்டே போர் அடிச்சிடும் போல். ஸோ என்னையா இவன் அப்படின்னு வரதான் மேக்கப் போட்டுட்ருக்கா. ஸோ வந்துட்டு ஜேகே வலையை கொன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பக்கம் பார்க்க வந்துட்டு போய் ஷாக்காக எது அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமாம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸு நீ வந்துட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் போதும் வந்துடுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல வாமா அவனுக்கு மேரேஜ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்க அது எனக்கு இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எது அப்படின்னு மாதிரி ஜிம்முன்னு ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவன் ஸோ சாரி பார்க்குக்கு தான் ரியாலிட்டி தெரியும்ல என்ன தான் இருந்தாலும் அவளோட வந்துட்டு அவளோட ஸோ அவளால் வந்துட்டு ஜிம்முனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது இல்லை. ஸோ என்ன தான் வந்துட்டு பிஏவாக இருந்தாலும் சரி அதாவது பாடி கார்டாக இருந்தாலும் சரி ஸோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியாது அந்த ரியாலிட்டி தெரியும்னாலும் சரி நான் வந்துட்டு குட் பைலாம் சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு ஜிம்முன்னு இதுமாதிரி சொல்ல சரி போய்ட்டு வாடின மாதிரி சொல்லிட்டான். ஸோ ஆளுக்கு முன்னாடி இங்கே கிளம்பி ஆளக்கானா ஜிம்முன்னு அவ்வளோ தான் 2 நாளாக ஆளக்கானா. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு சரி 2 டேஸில் கிளம்புறேன் சொல்லிட்டு பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கிம்லாம் போக வாய்ப்பே இல்லை. ஸோ கிம் வாழ்க்கை முழுக்க வந்துட்டு கொரியா தான். ஸோ டேங் கூட தான். அண்ட் வந்துட்டு இவங்க லவ் பண்ணுறது இந்த தாய்லாந்து போகும்போது விமனுக்கு தெரிஞ்சிருக்கும். விமன் டே குக் இல்லை ஜி குக். ஸோ ஜி குக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காரு. விமனுக்கு 3 பேருக்கு வந்துட்டு போயிருப்பானுங்களா. ஸோ அப்போ வந்துட்டு மித்த பாய்ஸ் 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கேம்னா சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு டாங் நம்ம வந்துட்டு மேரேஜ்க்கு போகலாமா பார்க்கோட மேரேஜ்க்கு மாதிரி கேட்கும். போகலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் போகலாம் நான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறவன்னு நம்ம 2 பேர் சேர்ந்து போயிட்டு வரலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இவனுங்களும் பார்க்கூட கிளம்புறானுங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜான் ஜேகே சார் எனக்கும் லீவ் வேணும் சார் நான் கீழே கேட்டு போவாடினோம் சொல்ல அதெல்லாம் முடியாது நான் உன்னை புக் பண்ணிட்டேன் இது புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆமாம் நம்ம வந்துட்டு கேனடாவில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இது கேனடாவில் ஈவெண்ட்டா சார் அங்கே வேறு ஆர்டிஸ்ட்டில் நான் தான் வரணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ தான் எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே வந்துட்டு இவனுக்கு இப்படி தலை பாடம் அடிச்சுக்கலாம் அப்புறம் இருக்குது எங்கள் பார்க்கோட மேரேஜ் ப்ளீஸ் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் என் சோல்மேட்டில் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு கண்டாவையும் கிடையாது நீ வந்துட்டு என் கூட தான் வர நான் சொல்கிறதான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு சேக்கு இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ தலை விதிடாடு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ இவனுக்கு இவன் விடவே மாட்டுறான். ஸோ போய்ட்டு நேராக போய்ட்டு பேங்க் பீடி காலில் விழுந்துட்டான். ஸோ பேங்க் பீடி ப்ளீஸ் எனக்கு லீவ் கொடுங்க பேங்க் பீடி அங்கிள் அப்படின்னு மாதிரி கெஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் ஜேகே கையை கட்டிட்டு இவளுக்கு மட்டும் நீ லீவ் கொடுத்து பாரியா நான் வந்துட்டு
கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுங்கள், இவளுக்கு லீவ் கொடுத்தா எனக்கு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நான் இனிமேல் வந்து பிக்கிட்டில் பிடிஎஸ் மெம்பராக இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். அவங்க பேங்க் பிடி பாருமா வேணாம், நான் உனக்கு என்ன லீவ் கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன், பட் எப்படி மிரட்டுறான் பாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிட்டு காண்டாயிட்டா போய் அவன்கிட்ட கேட்ட பரடி மாதிரி வந்துட்டு மனசில் நினச்சிட்டு சரி சார் சொல்லிட்டு ஏஞ்சி வேலையே போயிட்டான். ஸோ வந்துட்டு தட்ஸ் குட் அப்படின்மா சொல்லிட்டு ஜேகே ஸோ வந்துட்டு பேங்க் பிடி இந்த வாண்டெலாம் நமக்கு வந்துட்டு நம்மளை என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஜேகே பார்க்குறாரு இல்லையா. ஸோ பாட்டு அண்ட் ஆல் பிக்கி ஸ்டாஃப்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஜெயிக்காஞ்சாலும் போயிட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம சீக்கிரமாக நம்ம ஜெய்கோட ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்ல வேண்டியது இருக்கும் போல், பி ரெடி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிச்சு ஜேகே வந்துட்டு எப்படி இருக்கான், பேங்க் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே எப்படி வந்துட்டு லவ் லைஃப்பில் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு நீ வந்தே அவனை சொல்லிட்டு இந்த புக்கு ஜிகே கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். ஸோ இவளுக்கு கொண்டு ஒரு அழுக்கையாக வருதுன்னு சொன்னதான் பையன் இருந்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மேரேஜில் ஸோ கூப்பிட்டு போக மாட்டான்னு அப்படி சொல்லிட்டு இவளுக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. செம்ம அவர் வந்துட்டு அழுதுட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் முடியாது, நீ என்ன தான் பண்ணாலும் வந்துட்டு உனக்கு லீவெலாம் கிடையாது, நீ என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இவள் அதே காலில் வந்துட்டு கேனடாக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு இந்தியாவுக்கு காமிச்சோன்னா இவங்க ரீச் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் ஆளுக்கு முன்னாடி அங்கே ஜம்மன் உட்காந்துருக்காங்க அம்மா அப்பாவோட. சொல்லிட்டு பார்த்துட்டு சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்ல கல்யாண மாப்பிள்ள வரவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜம்மனை எது அப்படின்னு மாதிரி பார்க்க ஆமாம் மாமா கட்டிக்க ரெடியா அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜம்மன் கேட்குறான். ஸோ நம்பவே முடியல. ஸோ அப்படி செம்ம ஹாப்பி உலகலாம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயம் எதுவுமே ஜானுக்கு தெரியாது. ஸோ ஜான் செம்ம கானில் தான் போயிட்டு இருக்கான் நான் கூட. ஸோ கேனடாவுக்கு போய்ட்டு கேனடாலேருந்து வேறு ஃப்ளைட்டு பிடிச்சி வேறு எங்கேயோ போயிட்டுருக்கான். ஸோ இவ கண்டுக்கவே இல்லை அவன்கிட்ட. சார் கேனடாக்கு எதுக்கு சார் போகிறோம் அப்படின்னு மாதிரி கேட்க என் லவ்வரை பார்க்க போகிறேன் சொல்ல நீ பாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் உட்காந்துட்டு என்னமோ பாண்டா சொல்லிட்டு பக்கம் திரும்பவே இல்லை. ஜான் வந்துட்டு ஜேகே பக்கம் பேசவே இல்லை. ஜேகே கிட்ட சைலண்ட்டாகவே இருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு எங்கேயோ ஒரு ட்ராவலிங்கில் நைட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு என்ன ஏர்போர்ட் எதுவுமே தரல இவளுக்கு. ஸோ எதையும் கண்டுக்கவும் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி போட்டில் ஏறி இங்கே கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இவளும் எதுவுமே கேட்கல. ஸோ வந்துட்டு அவன் கேட்டால் வந்துட்டு என் லவரை பார்க்க போகிறோம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால. ஸோ இவளை எதுவுமே கேட்கல. ஸோ இவளும் இப்படி சோகத்தில் போயிட்டு இருக்கா. விழுந்தா வந்துட்டு பார்க்குக்கு மேரேஜ். அந்த மாப்பிள்ளை வந்துட்டு யாரும் அவளுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ஸோ வந்து ஒரு கான்லேயே போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு 1/2 hour கிட்ட விட்டு அப்படியே வந்துட்டு போட் ட்ராவலிங் போகுது. ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஐலாண்டை ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக செம்ம செட்டப்பு. ஸோ ஒரு மாதிரி சூப்பராக லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஸோ பார்க்குறா ஜேகேவை இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வேண்டா ஈவன் நடத்துறது ஐலாண்ட்லலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இவங்க வந்துட்டு ஷிப்பை விட்டு வெளியே இறங்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த பக்கம் 2 கப்பல்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அதாவது நம்ம வியும் சும்மாலும் நின்றுட்டுருக்காங்க. இவன் பாட்டு செம்ம சந்தோஷம் போயிட்டு வந்துட்டு பார்க்கையும் கிம்மும் சேர்ந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறா. இங்கே ரெடி பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல இங்கே தான் மேரேஜ் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே வந்துட்டு பார்த்தியோ என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது கதை ஓட்டணும் அப்படின்னு சொல்ல நல்லா விடடா லூஸு பயில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜியானு. ஸோ இப்படி இதே ஹாப்பினஸோட போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் மிட் நைட் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் ஜியான் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதாவது வந்துட்டு அவள் எப்பவும் போல் மேரேஜுக்கு அந்த ஐலாண்டில் இருக்க பசங்களை வந்துட்டு சைட் அடிச்சிட்ருக்கா. ஸோ அது வந்துட்டு சம்திங் இந்தியா சைடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இவங்க இப்படி போயிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு அப்படி சைட் அடிச்சிட்ருக்கா ஜியான். ஸோ பசங்க போகிற பசங்க எல்லாத்தையும். ஸோ ஜேகே வந்துட்டு தலை விதியை சொல்லிட்டு என்னடா பண்ணுறா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ தலை அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு பார்க்கும் ஜம்முனும் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஸோ அப்படியே சேர் டேபிள்லாம் போட்டு உட்காந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி எமோஷ்னலாக கண்ணெலாம் கலங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் போட்டில் வந்துட்டு கிம்மும் டேயாங்கும் சேர்ந்து வந்துட்டு அப்படியே வந்துட்டு சியையும் ஸ்கையையும் சேர்த்த மாதிரி பாட்டு வந்துட்டு அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே லவ் டாக்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது லேப்பில் உட்காந்துருக்கா. ஸோ வியோட லேப்பில் கிம் வந்துட்டு உட்காந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொமான்டிக்காக. அப்படி இந்த பக்கம் வந்து ஜேகே ஸோ தரன்னு பிடிச்சி ஜான் எழுத்துட்டு வரான். ஸோ ஜான் எழுத்துட்டு ஒரு பிளேஸ் நிற்க வச்சுட்டு என்னாச்சு ஜேகே சார் அப்படின்னு கேட்க ஜேகே சார் அவனை கொல்ல போகிறேன்னு சொல்ல ஐயோ என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்துட்டு அங்கே பாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஸோ ஜிம்முன்னு பார்க்கு தான் அவங்க எமோஷனல் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க அம்பர்லா கீழே அப்படியே ஒரு லவ் டாக் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் போதும் அவங்க ஏதாவது எமோஷனலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்ல அப்படி அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவங்க லவ்வர்ஸ் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்ல பாரு அவனுங்க எல்லாம் கம்மிட்டாக ஒருத்தருக்கு நாளைக்கு கல்யாணம் இன்னொருத்தவன் வந்துட்டு அவன் லவர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நான் தான் இன்னும் ஒண்டி கட்டையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் வேணால் நல்ல பொண்ணாக பார்த்து வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மேடம் என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே நானா இந்த ஃபோனில்
ஃபோனில் யோஞ்சன் நம்பர் இருக்குது, அப்புறம் பிரைட் மாமா நம்பர் இருக்குது. பிரைட் மாமாட்ட சொல்லி வந்துட்டு நெட்டு நம்பரு, வினு நம்பரு, ஜேம்ஸ் நம்பரு வாங்கிப்பேன். அப்படியே இந்த பக்கம் யோஞ்சன் கிட்ட சொல்லி சூபின்னு டேங்கு அப்படியே வந்துட்டு மித்த ஐடல்ஸ் நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்பர் வாங்கிட்டு அதில் யாராவது ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல அடி வாங்குவடி நீ அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜேகே நீ சாகுற வரைக்கும் எனக்கு தான், நீ வந்துட்டு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல என்னெல்லாம் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல எதுவும் முடியாதா, நாளைக்கு விடிஞ்சா வந்துட்டு நீ நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்லிட்டு பிக்கிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஷாக் ஆகுறா. ஆமாம் அப்படின்னு சொல்ல நான் உங்களை லவ்வே பண்ணலையே அப்படின்னா சொல்ல எதுவும் உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்ல ஸோ வந்துட்டு ஆன்சர் கிடையாது ஜானுக்கு. ஸோ வந்துட்டு லவ் பண்ணலாம் சொல்ல முடியுமா. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கா, அப்படியே வந்து ஜேகே போய்ட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த கூத்தெல்லாம் வந்துட்டு அந்த 2 கப்பலும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த இடத்துல இந்த ஒன் ஷாட்டே முடிச்சுக்கலாம். ஸோ லாங்காக போயிடுச்சுல அண்ட் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அஃப்ரீன் பவிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஆமீஸ் நீங்களும் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே அவ்வளோதான் ஆமீஸ். ஓகே பாபாடா ஆமீஸ், லவ் யூ एंड परा है।